கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான அற்புதமான அதிசயமான ஒரு வார்த்தை. சகோதரிமார்களே கவனிங்க. நீதிமொழிகள் 31:30 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே நீ புகழப்படுவாய். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி ஏசப்பா பெண்களுக்கு ஒரு வித்தியாசமான கிருபையும் கிஃப்டையும் கொடுத்துருக்கிறார். ஆண்களுக்கு இல்லாத ஒரு கிஃப்ட்டு பெண்களுக்கு. ஆண்களுக்கு கூட ஒரு சில வாக்கு கொடுக்கல, பெண்களுக்கு ஒரு சில வாக்கு கொடுத்துருக்கிறார். என்ன தெரியுமா? புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறார். புத்தியுள்ள ஆண் வீட்டை கட்டுகிறான் வேதம் சொல்லலை. ஆனால் பெண்களுக்கு சொல்கிறாரு, புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறார். அப்போனா வீட்டை கட்ட வேண்டியது, குடும்பத்தை நடத்த வேண்டியது, பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது, கணவனை நல்வழி கொண்டு வர வேண்டியது, இது எல்லாமே பெண்களுடைய கருத்தில் இருக்கிறது. நடக்கையினாலே நீ புருஷனை ஆதாயம் பண்ணி கொள்ளலாம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போனா இது எப்படி நடக்குன்னு கேட்டே, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ புகழப்படுவாள். எப்படி இந்த குடும்பத்தை நடத்துகிற, எப்படி இந்த 10,000 இந்த குடும்பத்தை நடத்துகிற, திறமையான ஆள் அப்படி உங்களை பார்த்து பேசணுமா, உங்களை பார்த்து நிறைய பேர் புகழணுமா? இன்னைக்குள்ள காலகட்டத்தில் வெறும் 10,000 வச்சு குடும்பம் நடத்துகிற சகோதரிமார்கள் இருக்கிறாங்க. மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கிற சகோதரிமார்கள் இருக்கிறாங்க. திறமையாக குடும்பத்தை நடத்துகிறவங்க இருக்கிறாங்க. திறமையாக வீடு கட்டுறாங்க, திறமையாக இடம் வாங்குறாங்க, எப்படின்னே தெரியாது. கர்த்தர் அந்த மாதிரி ஒரு கிருபை ஞானத்தை பெண்களுக்கு கொடுத்துருக்கிறார். அன்பார்ந்த சகோதரியே, நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு சகோதரியே, நான் ஒன்று சொல்கிறேன் கேட்குறீங்களா? கூட பிறந்த பிறப்பா நான் சொல்கிறேன். நீங்கள் நல்லா சம்பாரித்து வாழ்க்கையில் முன்னேறி ஒரு பிஸ்னஸ் பண்ணி முன்னேறி நினச்சிங்கன்னா, நீதிமொழிகள் 31 டெய்லி ஒரு 3 வாட்டி படிங்க. நீதிமொழி 31, அந்த நீதிமொழி 31 பெண்களுக்காகவே எழுதப்பட்டிருக்கிறது. புருஷன் பொண்டாட்டி புகழ்வானா, பிள்ளை அம்மாவை புகழுமா? ஏன்னா வெளியே கிழமை எந்திரிக்குமா அம்மா? சோம்பலி அப்பத்தை புசிக்க மாட்டுது, இருட்டோடு எந்திரிக்கும், அப்படி பல காரியங்கள் நீதிமொழிகள் 31 போட்டிருக்கு. இதை படித்தீங்கன்னா நீங்கள் உற்சாகத்தில் நிரம்பிடுவீங்க. நீங்கள் ஒரு தொழில் பண்ணாலும், நீங்கள் ஒரு வியாபாரம் பார்த்தாலும் டெவலப்மெண்ட் ஆகிடுவீங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீதிமொழிகள் 31 படித்து பாருங்கள். அல்லேலூயா. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே நீ புகழப்படுவாய். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தருக்கு பயந்து நடக்கணுமா? அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்படின்னா இந்த உலகத்தில் எத்தனை தீமைகள் இருக்கிறதோ அதெல்லாம் வெறுத்துட்டீங்கன்னா கர்த்தருக்கு பயந்து நடக்கிறீங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. தீமையான காரியத்தை செய்யாதீங்க, தீமையான காரியத்தை பேசாதீங்க, தீமையான காரியத்தை நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை பேரும் புகழும் வைப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு நான் செபிக்கிறேன். தகப்பனே இயேசு மகாராஜா, உம்மை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளிலே கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் என்று நீதிமொழிகள் 31 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நீதிமொழி 31 படித்து பெண்கள் வாழ்க்கையில் முன்னேறும்படி, உயரும்படி, செழிப்பாகும்படி கிருபைதாங்க. இரத்த கோட்டைகளை மறைத்தவங்களும் தேவசாமான கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை.